ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கிளியர் பாருங்கள். இது பழைய குருசை எப்படி தேஞ்சிக்கின்னு பாருங்க. சரியா, இதான் குருசை பாருங்கள் தேஞ்சிக்கிற மாதிரி. இப்போ நாங்கள் புதுசி போட போகிறோம். சரியா, குருசை எப்படி போடுறோன்னு நான் காட்டித்தரேன் பாருங்கள். சரியா, குருசையை போட்டு இது சாஃப்டை வந்து உள்ள வச்சு இப்படி லொக் பண்ணிட்டு இது வந்து இந்த இங்கே போடுறது வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து இருக்கிற சைட்டை நோய்க்கிறது. சரியா, ஃபிட் பண்ணுற சைட்டை டைட் பண்ணுறது பாருங்கள். ஃபிட் பண்ணுற சைட் வந்து நோய்க்கிற சைட்டை டைட் பண்ணுறது பாருங்கள். இப்படி தான் வரும் மாதிரியா. சரி, போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு டைட் பண்ணால் சரி. பாருங்கள், இந்த கியர் புதுசை வந்து தேங்கினா கியர் பாயுமே. கியர் வந்து இப்போ நீங்கள் தொப்பில் வைத்து கொண்டீங்க சொல்ல திடீர்னு அப்படி தேர்வுக்கு மாறும். போடல பாருங்கள், அந்த குருசை வந்து இதை பல்ல பார்த்தீங்கன்னா இது தேங்கிட்டாக வந்து கியர் வந்து பாயுது. சரி, அப்போ நீங்கள் 4 போய்த்து கொண்டீங்க சொல்ல 3க்கு மாறும், 3க்கு மாறும். சரி, அப்படி அந்த கியர் விட்டு வந்து இந்த குருசை தேங்கிಇಲ್ಲ. சரி, அப்போ புதிய போட்டிக்கிறோம். சரி, இந்த கியர் வீல் வந்து எப்படி ரொட்டேட் போடுறோன்னு காட்டி தரோம் பாருங்கள். இந்த சைட் தான் பெஸ்ட்டுக்கு வரணும், இந்த சைடு இல்லை, இந்த சைடு. சரி, அடுத்த வீலை பார்த்துக்கோங்க. சரியா, 3வது வீலை பார்த்துக்கோங்க. 4வது வீலை பாருங்கள். சரியா, இப்போ நாங்கள் வந்து இந்த கியர் வீலை மாற்றி போட்டோன்னு சொன்னால் மாற்றி போட்டால் செட் ஆகுதுங்க பாருங்கள். மாற்றி போட்டால் இந்த வீலை உரசுப்படும். சரியா, அந்த ரொட்டேட் படி அந்த இது மாதிரி தான் போடுவோம் நீங்கள். சரியா, அந்த பொசிஷனுக்கு தான் போடுவோம் நீங்கள் பாருங்கள். சரியா, கியர் வீலை போட்டு லொக் பண்ணுறது, லொக் பண்ணிட்டு லொக்கு போடணும் பாருங்கள். இந்த ஒரு கியர் வீலோட ஒன்று பட்டு நீக்கப்படாது. இப்படி சுத்த சொல்ல உரசு பட்டு செஞ்சுன்னா கியர் வீல் மாறிக்குமே. அது சரியாக பார்த்து போடணுமே பொசிஷன் இது. ஓகே, இதெல்லாம் கியர் வேலை செய்வது. சரியா, இந்த பாருங்கள், இந்த ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், போலை உள்ளுக்கு வச்சுட்டு இந்த போலை உள்ளுக்கு வச்சுட்டு இப்படி போலை உள்ளுக்கு வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து இந்த ஸ்க்ரீனை வந்து திருப்பி பின்னால் வைக்கணும். சரியா, 2 சைடுக்கும் வரும். ஃபஸ்ட்டு போலை உள்ளுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீனை பின்னுக்கு வைக்கணும். அந்த ஸ்க்ரீனில் தான் வந்து கியர் வந்து மாறாமல் இப்படி கியர் வேலை செய்கிற பாருங்க. சரியா, போலியில் தான் இருக்குது. சரியா, ஓகே, இப்படி தான் இந்த கியர் வீல் போடுற. சரியா.